ஒரு பெரிய காட்டின் உள்ளே மரக்கிளைகளில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தான் மோகா. மிகவும் சுறுசுறுப்பானவன், மிகவும் மென்மையான மனம் கொண்டவன். ஒரு நாள் மோகா குளம் அருகே விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய புறா தன் சிறகை காயப்படுத்திக் கொண்டு பறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. மோகா உடனே புறாவிடம் ஓடிப்போய் கேட்டான், என்னாச்சு குட்டி புறா? புறா மெதுவாக சொன்னது, நான் பறக்க முயற்சிக்கும்போது கிளை என் சிறகை கீறிவிட்டது. இப்போது வலி அதிகமாக இருக்கிறது. மோகா உடனே புறாவை மெதுவாகத் தூக்கிக் கொண்டு மரத்தின் கீழ் வைத்தான். அவன் பெரிய இலைகளை எடுத்து மெதுவாக புறாவின் சிறகுக்கு கட்டிக் கொடுத்தான். அது மட்டுமில்லாமல் புறாவிற்கு தினமும் தண்ணீர் கொடுத்தான், பழம் கொடுத்தான், கதை சொல்லி உறங்க வைத்தான், பயமுறுத்தும் விலங்குகளிடமிருந்து காத்தான். புறா சில நாட்களில் குணமடைந்தது. ஒரு வாரத்திற்குப் பிறகு புறா தனது சிறகுகளை விரித்து பறக்கத் தொடங்கியது. புறா மகிழ்ச்சியில் மோகாவை சுற்றி பறந்து சொன்னது, உன் உதவியில்லாமல் நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் மோகா. மோகா சிரித்தான், நீ நலமடைந்தாலே எனக்கு போதும். புறா அவனுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுத்தது. காட்டின் மேல் மிதக்கும் அழகான மேகத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு மென்மையான இறகு. அது மோகாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த நாள் முதல் மோகா மற்றும் புறா வீழ்ச்சியற்ற நண்பர்களாகினார்கள். கதையின் நெறி நல்ல மனது கொண்டவர்களுக்கு எப்போதும் நன்மை திரும்பி வரும். சிறிய உதவிகளும் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுட்டிஸ் லோட்டஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.